2009க்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி டிபிஐ வளாகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். இது பற்றிய முழு தகவல் சொல்லுங்கள். வணக்கம். சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கடந்த 2 நாட்களாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் அரசு தங்களை அழைத்து பேசவில்லை என்றோ இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கப் போவதாக நேற்று அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட வந்த 100க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களை காவல்துறையினர் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாக வாசலிலேயே கைது செய்து ஏற்றிச் சென்றிருக்கின்றனர். மேலும் ஆங்காங்கே பேருந்துகளை நிறுத்தி வைத்து ஆங்காங்கே காவலர்கள் ரயில் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஆசிரியர்களை பேருந்து நிலைய வளாகங்களே கைது செய்து அழைத்து செல்வதாகவும் இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று முதல் உண்ணாவிரதம் போராட்டம் என்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஆசிரியர்கள் 800க்கும் மேற்பட்டோர் இன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் வெளியே 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பள்ளிக்கல்வி வளாகத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மட்டும் அடையாள அட்டையை காண்பித்த பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற யாரும் அந்த பள்ளிக்கல்வி வளாகத்திற்கு வருபவர்கள் அனைவரும் அடையாள அட்டை இல்லை என்றால் அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்.